சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் உங்களை யாருமே புரிஞ்சிக்கல, நமக்குள்ள ஒரு வழி இருக்கும், அந்த வழியை யாருமே புரிஞ்சிக்கல. நம்மளை சுற்றி பல பேர் இருந்தாலும் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் என்னைக்குமே தனித்து விடப்படுவதில்லை. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், நிச்சயமாக நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், ஒருவர் என்னை அழைக்கும் போதெல்லாம் அவருக்கு நான் பதில் தருகிறேன் அப்படின்னு சொல்லி. உலகத்தில் உள்ள எல்லாருமே உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போனாலும் உனக்காக அல்லாஹ் ஒருத்தன் இருப்பான். நீ எப்போ அவங்ககிட்ட திருப்பி வருவ அப்படின்னு சொல்லி. உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உனக்கு தீங்கிழைக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்தா கூட அல்லாஹ் உனக்கு அதை எழுதாம இருந்தா அது கண்டிப்பா உனக்கு அது நடக்காது. அதனால மனிதர்கள் பின்னாடி ஓடாதீங்க, தொழுவைக்கு ஓடுங்க. என்னென்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் புரோக்கனாக ஃபீல் ஆகுதோ அன்னன்னைக்கெல்லாம் குர்ஆனை திறந்து ஒரு 4 வசனத்தை ஓதி பாருங்க, மனசு அவ்வளோ லேசாகும். அல்லாட்ட அழுவுங்க, அல்லாட்ட பேசுங்க. இப்படி பேசணும்னா அல்லாஹ் தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி அல்லாட்ட எல்லாத்தையும் பேசுங்க. அல்லாஹ் ஒருவன் எல்லாற்றையும் செவியேற்கக்கூடியவன். நீங்கள் தனிமையாக உணரும் போது அல்லாவை நினச்சி பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பான். அடுத்த தடவை நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா அல்லாட்ட கையேந்தி அல்லாஹ் எனக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் என்றைக்குமே தனியாக இல்லை, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.